அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் இன்று ஆரோக்கியமான வாழ்வு பற்றி பேச வந்துள்ளோம். முக்கியமானது நிறைய தண்ணீர் குடிப்பது. இது உடலின் ஆற்றலை பராமரித்து வளர்சிதை மாற்றத்தை சீராக்கவும் உதவுகிறது. சரிவிகித உணவாக தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன் தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகம் உள்ள மீன்கள், ஆளி விதை, சியா விதைகள் மற்றும் அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கினால் உங்களின் மனநிலை மேம்படுத்துவதுடன் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே யோகா வகுப்புகள், புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றிற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். தேங்க்யூ. ஆரோக்கிய வாழ்விற்கு எப்படிலாம் நம்ம இருக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை நீங்க ஒவ்வொருவருமே தினசரி ஃபாலோ பண்ணும். சுத்தம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள பள்ளிதான் சொர்க்கம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள சமூகம்தான் சுத்தம் என்பதை மறந்தால் யாவும் குப்பை மேடுதான். பாத்தீங்கன்னா இப்ப 2 பேஸ்கெட் இருக்கா. இந்த கிரீன் பேஸ்கெட் இருக்குல்ல, பச்சை நிறத்துக்கு இருக்கக்கூடிய பேஸ்கெட்டும் ரெட் பேஸ்கெட் இருக்கு இல்லையா. எத்தனை பேஸ்கெட் இருக்கு? இப்ப நீங்க ரெகுலரா இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரீன் பேஸ்கெட் மக்கும் குப்பைகள், காகிதம், மக்கும் குப்பைகள் கிரீன் பேஸ்கெட். இப்ப பாருங்க, நீங்க எப்படி குப்பை போடணும்னா, அந்த மக்கும் குப்பைகளை இதெல்லாமே மக்கிரும். பேக் சைட்ல பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல நீங்க என்ன பண்ணணும், பேப்பர்ஸ போடணும். இப்ப மிஸ் போடக்கூடிய குப்பைகள் மக்கும் குப்பைகள். என்ன குப்பைகள்? காகிதம். என்னது? பேப்பர் இலை, பேப்பர் லீஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இலைகள்லாம் விழுந்ததுன்னா அந்த துகள்கள் கொண்டு என்ன பண்ணலாம், இந்த பேஸ்கெட்ல கிரீன் பேஸ்கெட்ல போடலாம். காஞ்ச பூவு, காகிதம், இலைகள், கீழே என்னென்னலாம் அந்த சருகுகள் மாதிரி இருக்கோ எல்லாமே மக்கிரும். விரைவில் மக்கக்கூடிய பொருள் எதுல போடணும் நீங்க? கிரீன் பேஸ்கெட், பச்சை பேஸ்கெட்ல போடணும். அடுத்து ரெட் பேஸ்கெட். ரெட் பேஸ்கெட் என்ன? நெகிழிப்பை. நெகிழிப்பை பாத்தீங்கன்னா பேக் சைடு பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணும், நெகிழி பேப்பர். இதெல்லாம் விரைவில் மக்காத பொருட்கள். விரைவில் இது மாதிரி நம்ம அதை சொல்றாங்களா, ஜங்க் ஃபுட்ல அதிகம் சாப்பிட வேண்டாம். அதே போல கடைகளுக்கு நம்ம போனா என்ன பை யூஸ் பண்ண சொல்றாங்க? மஞ்சப்பை கையில் எடுன்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம எல்லாமே காதல வாங்கியிருக்கோம், மனசுல பதிய வச்சிருக்கோம். ஆனா என்ன பண்றோம்? பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் தான் எடுக்கிறோம். பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்னால நம்ம உடலுக்கு பாதிப்பும் உயிருக்கு பாதிப்பும் ஏற்படும்ன்றதுனால பிளாஸ்டிக் பை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் பை தவிர்த்துட்டு மஞ்சப்பை கையில் எடுப்போம். அது மட்டும் இல்லாம இனிமேல் பள்ளி வளாகங்கள் பார்க்கும்போது பிளாஸ்டிக் பேப்பர் எது இருந்தாலும் என்ன பண்ணலாம், டைரக்டா எடுத்துட்டு வந்துட்டு பேக் சைட் பிரஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைட் போட்டுருங்க. கிரீன், அந்த சருகுகள், இலை, பேப்பர், இந்த மாதிரி எல்லாம் காகிதங்கள் இருந்தா போடணும். கற்கள், மணல்லாம் என்ன பண்ணக்கூடாது, குப்பை எடுக்கிறேன்னு சொல்லி மண்ணோட கொண்டு ஒரு லோடு இறக்கிடக்கூடாது உள்ள. சரிங்களா? அதே மாதிரி சாப்பாடு கொட்டக்கூடியதுக்கான பேஸ்கெட் கிடையாது. இது எதற்காக முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தணும்? கிரீன் பேஸ்கெட் எதுக்கு? மக்கும் குப்பைகள் என்னென்ன சொன்ன? காகிதம், இலை, சருகுகள், பூக்களோட பாட்டு, இந்த இலையில இருந்து வரக்கூடியது இலையெல்லாம். சரியா? பிளாஸ்டிக் என்னென்ன சொன்ன? நெகிழிப்பை. எப்படி போடணும்னு HMS சொல்லி காட்டினாங்க இல்லையா. நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன விஷயத்த வலது காலத்துல வாங்கி இடது காலத்துல விடக்கூடாது, மனதுல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சரியா செய்யுங்க. ஆரோக்கிய வாழ்வு வாழ இது எல்லாமே நமக்கு முக்கியம் என்பதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. இதை வீடுகள்லயும் பயன்படுத்துங்க, குப்பைகளை போடாதீங்க. நன்றி.